ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. தெளிவா சொல்லித்தரேன். தெளிவா கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, அசை அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சீரின் அடிப்படை உறுப்புகளாகும். அப்ப சீர்னா என்ன? இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்ப நம்ம செய்யுள் பாடல்கள், நம்ம முன்னோர்கள் இயற்றிய செய்யுள் பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஓசையில அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஒண்ணு செப்பல் ஓசை, இல்லைன்னா அகவல் ஓசை, இல்ல துள்ளல் ஓசை, இல்ல தூங்கல் ஓசைன்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு ஓசையோட அந்த செய்யுள் பாடல்கள் அமைஞ்சிருக்கும். இப்ப திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னது? அது வந்து செப்பல் ஓசை. ஏன்னா செப்பல் ஓசைன்னா என்ன? ஒருவர் இன்னொருவரிடம் ஒரு கருத்தை கூறுவது போல. சரிங்களா? இப்ப திருக்குறள், நாலடியார் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கருத்து ஒருவர் இன்னொருவருக்கு அந்த கருத்தை சொல்றாரு இல்லையா? அந்த வகையில அந்த பாடல் செப்புதல், சொல்லுதல், அப்ப செப்பல் ஓசை அதுல பயின்று வந்திருக்கும். அப்ப செப்பல் ஓசை ஒரு பாடல்ல வரணும் அப்படின்னா அது என்ன பாவால் அமைஞ்சிருக்கணும்னா வெண்பாவால் அமைந்திருக்க வேண்டும். அப்ப வெண்பா அந்த பாடல்ல பயின்று வந்திருக்கணும்னா வெண்பாக்குரிய விதிகள் அதுல இருக்கணும். அப்ப இந்த தலை அதுல வந்தாதான் அது வெண்பாவா வரும். அப்ப அந்த தலை வரணும் அப்படின்னா அந்த தலைக்கான சீர்கள் சரியா அமைஞ்சிருக்கணும். அப்ப சீர்கள் சரியா அமையணும் அப்படின்னா அதுக்கான அசைகள் சரியாக அமைந்திருக்க வேண்டும். அப்ப அசை சரியாக பிரித்தால்தான், சரிங்களா? அப்ப அசை சரியாக பிரித்தால்தான் அதுக்கான சீர் சரியா கிடைக்கும். அப்ப சீர் சரியா கிடைச்சாதான் தலை கிடைக்கும். அப்ப தலை சரியா அமைஞ்சாதான் அதுக்கான அடி சரியா அமைஞ்சாதான் அதுக்கான பா வகை கிடைக்கும். அப்ப அந்த பா வந்தாதான் அந்த ஓசை வரும். அப்போ ஒரு பாடல்கள் என்ன நயத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதிமுறைகள் நம்ம முன்னோர்கள் ஒரு இலக்கண விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. அது படிதான் அந்த செய்யுள் பாடல்கள் ஏற்றப்பட்டது. சரிங்களா? ஏதோ ஒரு வாய்க்கு வந்ததை பாடல ஒரு விதிமுறைகள், இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் வைத்துதான் அந்த செய்யுள் பாட்டை ஏற்றிருக்காங்க. சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த அசை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அசை கண்டிப்பா பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் சரியா. அதை துளி தவறா பிரிச்சாலுமே கூட அந்த செய்யுளுக்கான சீரோ தலையோ ஓசையோ சரியா வராது. என்றால் என்ன? அசை என்பது ஒரு சீரின் அடிப்படை உறுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இந்த அசை எப்படி வரும் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தோ இல்ல இணைந்தோ வருவது அசையாகும். இதுல ஒற்று வந்தா அந்த ஒற்று கணக்கிலே எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஒரு எழுத்து தனியா வரும், இல்லைன்னா 2 எழுத்து இணைந்து வரும். ஆனா அது கூட ஒற்று வந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்றை நம்ம கணக்கிலே எடுத்துக்கூடாது. எப்படியே ஒற்றை வந்து கணக்கிலே எடுத்துக்கூடாது. சரிங்களா? இப்ப இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த அசைய 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நேரசை, இன்னொன்னு நிறையசை. சரிங்களா? இந்த நேரசை அப்படிங்கறத நம்ம சிங்கிள்னு வச்சுப்போம். இந்த நிறையசை அப்படிங்கிறது கப்புள்ஸ்னு வச்சுப்போம். சரிங்களா? உங்களுக்கு இதோட முழு காணொளி நமது இலக்கணச்சுடர் யூடியூப் சேனலில் இருக்குது. யூடியூப் சேனலோட லிங்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்குது. செக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.